ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கடலைப்பருப்பு சௌச்சௌ போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அது கூடயே கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கூட்டு பவுடரு, உப்பு இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு தக்காளி அரை மணி நேரம் ஊற வச்சு 5 to 6 விசில் வேக வச்ச கடலைப்பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 to 4 விசில் வச்சு எடுத்த சௌச்சௌ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருந்த புளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு லைட்டாக கெட்டியாகிறதுக்கு மசிச்சுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு சூடானதுமே வடகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு இதில் திருக போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டான கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.